தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் நகை வியாபாரியிடம் 2,40,00,000 நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறி இருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். தங்க நகைகளோடு பைக்கில் சென்ற ராஜமாணிக்கம் என்பவரிடம் 5 பேர் கொண்ட முகமூடி கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் விழுப்புரத்தில் இருந்து எமது செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ். தற்போது நகை வியாபாரியிடம் சுமார் 2.5 கோடி மதிப்பிலான நகைகள் கொள்ளை போயிருக்கிறது. இது குறித்தான காவல்துறையுடைய விசாரணை பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் சூர்யா. அதாவது விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட விராட்டிக்குப்பம் பகுதியில் வசித்து வரும் தங்க நகை செய்யும் கொள்ளர் தொழிலாளியான ராஜமாணிக்கம் என்பவர் தங்க கட்டிகளை சென்னையிலிருந்து வாங்கி வந்து சிறு சிறு தங்க நகைகளாக செய்து அதனை சென்னைக்கு கொண்டு சென்று தங்க நகை வியாபாரிகளிடம் விற்பனை செய்து வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் ராஜமாணிக்கம் தான் செய்த 2 கிலோ அளவிலான சிறு சிறு தங்க நகைகளை ஒரு பையில் எடுத்துக்கொண்டு இன்று காலை ரயில் மூலம் சென்னை செல்வதற்காக 2 சக்கர வாகனத்தில் தனது வீட்டில் இருந்து புறப்பட்டு விழுப்புரம் ரயில் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தார். இவர் செல்லும் போது மந்தக்கரை கோட்டை விநாயகர் கோயில் அருகே வந்தபோது பின்தொடர்ந்து வந்த முகமுடி அணிந்த 5 பேர் கொண்ட கும்பல் திடீரென ராஜமாணிக்கத்தை வழிபறித்து நிறுத்தி கத்தியை காட்டி மிரட்டி தங்க நகைகளை வைத்திருந்த பையை பறித்து கொண்டு கண்ணிமிக்க நேரத்தில் 2 சக்கர வாகனங்களில் அந்த முகமுடி அணிந்த 5 பேர் கொண்ட கும்பல் தப்பி சென்றது. இது குறித்து தகவல் இருந்தும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த பகுதிகளில் பார்வையிட்டு தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி தற்போது முகமுடி அணிந்த அந்த கொள்ளை கும்பல் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற முகமுடி கொள்ளையர்களை பிடிக்க 5 தனிப்படைகளை அமைத்து வழக்கு பதிவு செய்து விழுப்புரம் நகர காவல் நிலைய போலீசார் தற்போது தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர். கொள்ளையடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்க நகைகளின் மதிப்பு 2,40,00,000 என கணக்கிடப்பட்டிருக்கிறது. பட்டப்பகலில் தங்க நகை செய்யும் தொழிலாளியை வழிமறித்து 2,40,00,000 மதிப்பிலான தங்க நகைகளை முகமுடி கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கக்கூடிய சம்பவம் விழுப்புரம் நகர பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சூர்யா, விழுப்புரத்தில் நகை வியாபாரியிடம் சுமார் 2.5 கோடி ரூபாய் நகை கொள்ளை மற்றும் காவல்துறையுடைய விசாரணை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பரணிராஜ்.